என்னடா நீ சில்லறையும் சினிமாவையும் வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட முடியும்னா அப்புறம் என்னடா புரட்சிக்கார, நம்ம என்னடா போராளி? என் அன்பு பிள்ளைகளே, இங்கே போட்டி என்பது இதுவரை இந்த நிலத்தில் நிலவிய அரசியலுக்கும் இதை அழித்து ஒழித்து விட்டு ஒரு தூய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்குமான போட்டிதான் 2010 இருந்து இந்த அரசியல் தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிற போட்டி. தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற முடியும் என்று ஒரு கட்சி எங்கேயாவது நிரூபிச்சிருக்கா? தனிச்சு நின்று எளிய பிள்ளைகளை நிறுத்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை வச்சு வென்று 3வது ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெரிய கட்சியாக வந்துவிட முடியும் என்றால் இந்த அங்கீகாரத்தை அரியணை ஏறுகிற அதிகாரமாக மாற்ற முடியுமா, முடியாதா? இப்படித்தான் என் தலைவன் காடு புகும் போது எல்லாரும் நினைத்தார்கள், சின்ன பசங்கள் ஒத்தை துப்பாக்கியை கொண்டு போய் என்ன செய்து விட முடியும் என்று. அந்த ஒற்றை துப்பாக்கியை தூக்கியவனை வீழ்த்த உலகில் 22 நாடுகள் திரண்டு வந்தது. பயப்படுவன் தான் படை திரட்டி கூட்டமா வாங்க என்பவன். துணிந்தவன் ஒற்றையாளாக போவான். என் பரம்பரை விளையாட்டு கபடி. என் முன்னவன் கண்டுபிடித்த விளையாட்டு 7 பேர் ஒற்றை மகன். கோட்டை தொழா 7 பேர், தொழினம் புறா ஒருத்தன். அந்த ஒருத்தன் இவன். இந்த துணிவல் இவனுக்குள் விதைத்தவன் அவன். 22 நாடு. எத்தனை நாடு? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, உங்களுக்கு ஒரு பெருமிதமும் திமிரும் வர வேண்டும். 3ஆம் உலக போர் நீருக்காக வரும் என்றார்கள். 3ஆம் உலக போர் அல்ல, இனிமேல் ஒரு போர் வந்தால் அது 4ஆம் உலக போர். அப்ப 3ஆம் உலக போர் அது நடந்து விட்டது. நடத்தியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன்.